ஹை வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா எதை பற்றியும் கிடையாது. நான் ஆட்டோ டிரைவர். ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி யாராக இருக்கலாம் புரியுதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னோட ஸ்டோரி தான். யாரையும் புரிஞ்சிக்கனா உங்களோட நம்பிக்கை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுன்னு பார்க்கலாம். ஒரு நாடு இருக்குது, பாண்டவ நாடுன்னு சொல்லியிருக்கேன். அந்த நாடுக்கு நானே ஒரு பேர் வச்சுருக்கேன். என் ஸ்டோரி என்னோட கதை. ஒரு பாண்டவ நாடு இருக்குது. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 அரசாங்கம் இருக்குது. 2 மன்னர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 2 மன்னர்களுக்குள்ள தான் அந்த அரசாங்கம் நடக்கணும். புரியுதுங்களா? 2 அரசாங்கம் இருக்குது. அந்த 2 அரசாங்கம் ஒன்று அந்த நாட்டை இந்த அரசாங்கம் வாழணும், அப்படின்னா இந்த அரசாங்கம் வாழணும். இடையில எந்த அரசாங்கம் வரக்கூடாது. அதில் ஒரு அரசாங்கம் வந்து அவங்களோட குடும்பம் தான் எல்லாத்தையும் கட்டி ஆழணும். ஒரு குடும்பத்தில் வந்து அந்த குடும்பம் தான் எல்லாமே கட்டி ஆழணும். இன்னொரு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி அரசாங்கம். இவங்க 2 பேருக்குள்ள யாரையும் வர விட மாட்டாங்க. அப்படி வந்தால் இவங்களுடைய எண்ணம் என்ன வந்து நான் ஒன்று சொல்ல பாருங்க. இந்த 2 அரசாங்கம் தான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. இது இடையில இந்த அரசாங்கம் சரியில்லைன்ட்டு ஒரு அரசாங்கம் தனியாக வருது. ஒரு தனிச்சையாக ஒரு இது வருது. இவங்க 2 பேர் என்ன நினைச்சிட்டாங்க, அதாவது இவங்க 2 பேர் தான் கடைசி வரைக்கும் இருக்க போறாங்கன்னு அவங்க ஒரு எண்ணத்துல இந்த அரசாங்கம் வந்து என் பொண்ணு வச்சு கதையை தொடர்றேன் பாருங்க. என் பொண்ணு அனுப்பிட்டு கதையை தொடர. ஆசிர்வாமி ஹாய் முத்த விட எல்லாம் அங்கிளுக்கு முக்காத்து விடு. முதல்ல திருந்துங்கன்னு சொல்லுங்க. திருந்துங்க. சாப்பிட்றேன் எனக்கு சாப்பிடு காத்து. என் பொண்ணு புரிஞ்சு பாருங்க. என் பொண்ணு அனுப்பிச்சு விட்டு வரேன். கதையை தொடங்கலாம். இந்த புதுசாக வந்த அரசாங்கம் வந்து இவங்களுக்கு அதாவது அந்த அளவுக்கு எடுக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அந்த புதுசாக வந்த அரசாங்கம் வந்து இவங்க அஷ்டவாரியத்தை ஆட்டி பார்த்துருச்சு. புரியுங்களா? இவங்களுக்கு இடையா போய் இவங்க வந்து உட்காரும்போது ஒரு நேரத்தில் என்ன பண்ணாங்க, இவங்க 2 அரசாங்கம், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்த 2 அரசாங்கம் பிளான் பண்ணி இவரை எப்படியாச்சும் சாய்க்கலாம் அப்படின்ட்டு, அதை புதுசாக வந்த அரசாங்கத்தை எப்படியாச்சும் சாய்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு தந்திரமாக ஒரு இது பண்ணுறாங்க. அதான் அந்த அந்த நாட்டில் உள்ள பாண்டிய நாட்டில் உள்ள மக்கள்கிட்ட ஒரு பொற்காசுகள், அதாவது தங்கமோ ஏதோ ஒன்று கொடுத்து இது புரியவங்களுக்கு அதை கொடுத்து ஒரு கருத்தை திணிக்கிறாங்க. அதாவது பொய்யான தகவலை ஊதுறாங்க, குறை சொல்ல போறாங்க. அவர் வந்து மதுபானம் அருந்துவார், குடிப்பார். நான் சொல்ல போனால் குடிப்பார், மதுபானம் அருந்திட்டு அவர் சரியான மக்கள் மனதில் அது ஒரு இதுவாக பரவ ஆரம்பிச்சதும் அது மட்டும் அவர் இங்க இருந்தவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி ஒரேடியா அவர் இறக்கவும் செய்யறாரு. ஒரேடியா அந்த கட்சிக்கும் ஒரேடியா அந்த சமுதாயத்துக்கும் அந்த தனித்து நினைப்ப அவருக்கும் ஒரே முடிவு வருது. அதுக்கப்புறம் மக்கள் என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ இவர் இல்லாம போயிட்டாரு, இவர் இருந்திருந்தா நம்ம நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, இவங்க 2 பேரோட தந்திரத்தால இவர் பார்த்தீங்கன்னா தாக்கப்படுறாரு. இதனால மக்களோட வச்சு அவர் இறந்து போன பிறகு மக்கள் வந்து அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது இவங்களோட தந்திரம் வந்து மக்களுக்கு ஈடுபடலை. கொஞ்ச நாள் போகுது. அதே மாரி ஒரு தலைவர் வருவார். இவங்களுக்கு இணையா இவங்க மாரியே ஒரு தலைவர் வருவார். ஊருக்குள்ள நம்ம மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சுக்கிட்டு இந்த மருத்துவம் பார்த்துக்கிட்டு நிறைய வந்து இந்த இலவசம்ன்றதெல்லாம் தவிர்த்துட்டு மக்களுக்கு மருத்துவம் பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரும்போது அவர் மேலே என்ன திணிக்கலான்ட்டு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிட்டாங்க, இவங்களை விட்டா வேலைக்கு ஆகுதுன்ட்டு ஆரம்பத்தில் முடிவு பண்ணி அவர் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இனம் இருக்குல்ல, அந்த இனத்தை பேரை சாயம் பூசுறாங்க. நீங்கள் கருப்பர் இனம், நீங்கள் வெள்ளையர் இனம்னுட்டு இந்த 2 இருக்குல்ல, அந்த அவர் மேலே அந்த சாயத்தை பூச ஆரம்பிக்கும்போது மக்கள் நம்பலை. இதுவும் ஏன்னா மக்களுக்கு உண்மையாக அப்பா புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ள வேறுபாடு எப்படி பார்க்கணும்னா, அவருக்கு அப்பா அரசாங்கத்தை இவங்க 2 பேரும், அதாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை முட்டி விடுறாங்க. புரியுங்களா? சண்டை முட்டி விட்டு இதில் கலகம் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த புதுசாக 2வது கொஞ்சம் முயற்சி பண்ண கட்சி ஒரு டவுன் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. திரும்பி இந்த 2 அரசாங்கத்தில் ஏதோ ஒரு அரசாங்கம் கட்டி ஆளணும். புரியுதுங்களா? கட்டி ஆளும்போது ஒரு அரசாங்கம், அந்த குடும்ப அரசாங்கம் சொல்ற மாதிரி அந்த அரசாங்கம் வந்தது. அந்த அரசாங்கத்துக்கு கீழே வந்து நிறைய பேர் இருக்காங்க. புரியுங்களா? அந்த அரசாங்கம் வந்து தனியான அரசாங்கம் இருக்குது. அந்த அரசாங்கம் கீழே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள். நிறைய போர்கள் போனாலும் சரி, எல்லாம் போனாலும் சரி, எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, அந்த தலைவர் இருந்து அவங்க இருக்கிறவங்கள யாரையும் தலைவர் ஆக்கலை, அவங்க பையனை தலைவர் ஆக்குறாங்க. புரியுங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கடைசி வரைக்குமே சுற்றி உழைக்கிறவங்களை யாருமே தலைவர் ஆக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க குடும்ப வாரிசு அவங்களே தான் தலைவர் ஆகிட்டே வருவாங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல, அவர் ஒரு நாளத்தில் அமைச்சர் போய் கேட்குறாங்க, எல்லாம் பதவி குருவே தலைவரே எல்லாம் பதவியும் பெற்றுவிட்டது, நீங்கள் அமைச்சர், உங்களுக்கு கீழே பையன் துணை அமைச்சர், உங்களுக்கு கீழே வந்து சேனாதிபதி, இன்னொரு பதவி இருக்கிறது, அது யாருக்கு கொடுக்கும்? அது ஒரு உயர்ந்த பதவி தான். அது எந்த பதவின்னு சொல்லலை. அது வந்து அந்த அமைச்சர் சொல்றாரு. அதான்
அந்த மன்னர் சொல்கிறாரு, மன்னா அமைச்சரே நண்பா ஏதோ ஒன்று சிஷ்யா குருவை ஏதோ ஒன்று அந்த பதிவு வந்து என்னோட பையனுக்கு கொடுங்கன்ட்டு அந்த அமைச்சர் இன்னொருத்தர் அந்த அந்த பறவை பிரமாணம் ஏற்றி வைப்பாங்க, அது ஒரு ஏதோ ஒன்று அவர் வந்து சொல்கிறாரு, மன்னரே அவர் இன்னும் கழி குழந்தையாக தான் இருக்கிறாரு, 6 மாதம் குழந்தைக்கே ஒரு பதவி கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? 6 மாதம் குழந்தைக்கே ஒரு பதவி கொடுக்குறாங்க. அதுக்கு அவர் அந்த மன்னர் என்ன சொல்கிறாரு, விட்டு போங்க தலைவா, யாரும் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, எல்லாமே நம்மளை கீழே தான் இருப்பாங்க, அதனால தான் இந்த கட்சியில் அவங்க எப்படி சொல்றது இந்த மன்னவையில் இருக்கிறாங்க அப்படின்றது, புரியுதுங்களா? இவங்களை எதிர்த்து இவங்க யாருமே இவங்களை எதிர்த்து கீழே இருக்கிறவங்க யாருமே சுற்றிக்கிறவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. எனக்கு இந்த பதிவு வேண்டும், அதாவது இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் கணக்கு பண்ணுங்க. அதுக்கு ஓகே அப்படின்ட்டு அந்த 6 மாத குழந்தைக்கு பதவி பிரமாணம் எடுத்துறாங்க, புரியுங்களா? அதுக்கு என்ன தலைப்பு வைக்கிறாங்க பாருங்க, அதாவது தாழ் திருநாட்டை காக்க வந்த என் பச்சிலும் குழந்தையே. இது இன்னொரு சிம்பிளா சொல்ல போனா தவிழும் வழியிலும் நாட்டை காக்க வந்த என் சிங்கமே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பதவி பிரமாணம் கேட்குறாங்க. 6 மாசம் குழந்தைக்கு ஒரு பதவி பிரமாணம் ஏற்றுறாங்க. அதை கூட அந்த நாட்டில் இருக்க மக்கள் புரிஞ்சிக்கல, அது சுற்றி இருக்க அந்த அமைச்சரவையில் இருக்க சில முக்கியமான இதுவங்களும் புரிஞ்சிக்கல, புரியுங்களா? அதுக்கும் மக்கள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி பின்னாடி தான் நிற்கிறாங்க. ஆனால் அது இடையில இதுக்கு அந்த ஆட்சி பெற்று எப்படியோ பேரப்புள்ள சித்தப்பா பையன் எல்லாமே அவங்க குடும்பத்திலேயே எல்லாமே இருக்காங்க. அப்புறம் ஒரு காலத்தில் திரும்பியும் ஒரு அரசாங்கம் தனியாக உருவாகுது, இவங்க 2 பேரும் எதிர்த்து திரும்பி ஒரு அரசாங்கம் தனியாக உருவாகுது, புரியுங்களா? இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து தனியாக உருவாச்சு, அது வந்து மக்கள் சக்தியோட வருது, புரியுங்களா? 2 அரசாங்கத்தை எதிர்த்து 2 அரசாங்கமும் சரி பண்ண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே பார்த்தாலும் கொலை இதெல்லாம் நடக்குதுன்னும் போது தனியாக ஒரு அரசாங்கம் உருவாகும் போது இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. இப்போ இவர் மேலே என்ன பூசலாம், இந்த அரசாங்கத்து மேலே என்ன பூசலாம், இவங்க வந்து என்ன பூசினா மக்கள் நம்புவாங்க அப்படின்ட்டு, இல்லைங்களா? இந்த அரசாங்கத்து மேலே என்ன பழி போடலாம்னு இந்த 2 அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்கு. அப்போது தான் 4வது அரசாங்கம் வந்து முன்னாடியத்துல இருக்கு. ஆனால் அந்த அரசாங்கம் டம்மி அரசாங்கம், புரியுதுங்களா? 3 அரசாங்கம் தான் வெயிட்டான அரசாங்கம். இதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் இருக்கு, அது ஒரு டம்மி அரசாங்கம். அந்த அரசாங்கம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2 அரசாங்கம் என்ன பிளான் பண்ணுங்கன்னா அந்த டம்மி அரசாங்கம் இருக்கு பாருங்க, அந்த அரசாங்கம் விட்டு குறை சொல்ல இருக்குது, புரியுதுங்களா? இப்போ அந்த டம்மி அரசாங்கம் அந்த டம்மி அரசாங்கம் வந்து எப்பயுமே குறை போறது பார்த்தா இந்த 2 அரசாங்கத்தை பத்தி தான். ஆனா அந்த டம்மி அரசாங்கத்தை இந்த டம்மி அரசாங்கம் வந்து உண்மையான அரசாங்கம் 2 இருக்கு. இந்த அரசாங்கம்லாம் அதுகிட்ட அந்த டம்மி அரசாங்கத்துல ஒரு ரொக்க பணத்துக்கு கொடுத்து பணம் பொற்காசுலாம் கொடுத்து நீ வந்து எங்களை சூரத்தை நிறுத்திடு, இப்போ புதுசா வருது பாரு அதை குறை சொல்லு அப்படின்னாங்க, சரிங்களா? அந்த டம்மி அரசாங்கம் யாரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கத்தை போட்டு அடின்னு அடிக்குது. ஆனா இந்த அரசாங்கம் தெரியும் இது ஒரு டம்மி அரசாங்கம், இதனால நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வரப்படுறது. கடைசி வரைக்கும் இந்த டம்மி அரசாங்கம் வந்து கத்தி பார்த்துட்டு ஓஞ்சே போயிடுச்சு. இப்போ வந்து அந்த மக்கள் வந்து தேர்தல் அதுதான் ஒரு இது வருது, அப்போது வந்து நெருங்க வரும்போது இந்த 2 அரசாங்கமும் பதட்டப்படுது மக்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்ய ஆரம்பிக்குது. பொய்யான அரசாங்கம் ஒரு 5 வருஷம் எதுவுமே செய்யாத அரசாங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாம் நல்ல நலத்திட்டம் செய்யும் போது மக்கள் மனது என்ன பண்ணுறதுன்னா தெரியல, தள்ளாடுது, புரிஞ்சுங்களா? இதுதான் விஷயம். அப்படின்னும் போது இந்த அரசாங்கத்தை மேலே என்ன பழிப்பெல்லாம் 2 அரசாங்கம் யோசிக்கும் போது அந்த அரசாங்கம் வந்து தன்னுடைய மனைவி மேலே ஒரு அதுதான் தன்னுடைய மனைவி மேலே வச்சு ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட துணை கூட இருக்க அது இன்னொரு பொண்ணை வச்சு கள்ள காதலி அது இதுன்னு சொல்லி தொடர்பு இருக்கு அது இதுன்னு சொல்லி ஒரு வதந்திகளை பறக்க ஆரம்பிக்குது. அப்புறம் 40 ஏகப்பட்ட வதந்திகளை பரப்பி இந்த அரசாங்கத்தை டவுன் பண்ணலாம்னு நினைக்குது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து உண்மையாக நம்ப ஆரம்பித்து மக்களை கைத்துக்கு மேலே வராங்க. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு பயம், இந்த அரசாங்கம் எப்படியாச்சும் வந்தால் நம்ம தலைகீழாக மாறிடுவோன்ட்டு. ஆனால் இந்த அரசாங்கம் விடதா இல்லை, மக்களுக்கு இல்லாத பொழுது இலவசம் அதாவது செஞ்சு இந்த அரசாங்கம் மேலே வரப்போகுது. இந்த அரசாங்கம் ஜெயிக்குதா, இந்த அரசாங்கம் 2த்துல இந்த ஒரு அரசாங்கம் ஜெயிக்குதான்னு பொறுத்து தான் பார்க்க முடியும். இந்த கதையில என்ன விஷயம்னா உண்மையா இருக்கணும், அதுதான் நம்மளோட பொறுத்த வரைக்கும். இதுதான் இந்த 3 அரசாங்கத்துல எந்த அரசாங்கம் வரும், மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறது எந்த அரசாங்கம் வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். கடைசி வரைக்குமே நம்பி ஏமாற போறீங்களா, இல்ல விழிச்சு கண்ணீர்லேருந்து தூங்கி விழிச்சு உண்மையை செய்ய போறீங்களான்னு தெரியல. எனவே உங்களோட வாழ்க்கை உங்க கையில இருக்கு. நன்றி, வணக்கம். கதை பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து மக்கள் யோசிக்கிறதுக்கான வீடியோ தான் இது நான் போட்டுக்கிறது. இப்போ வந்து எங்களோட நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. ஒவ்வொரு ஆட்டோக்காரன் நினைச்சா அரசாங்கத்தையே ஆட்டி வைக்கலாம்.
கண்டிப்பாக அது நடக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் முழிச்சு பாருங்கள், உங்களோட சிந்தனையை யோசித்து பாருங்கள். மக்களாக எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ போதும், ஓகேங்களா? அதை விட்டுட்டு கடைசி வரைக்கும் கூட கும்பிடு போட்டுட்டு இருக்க போறீங்களா? அடிமையாக வாழ போறீங்களா? அக்கிரமத்து துணை போக போறீங்களா? கடைசி வரைக்கும் ஒரு சுதந்திரம் இல்லாமல் மக்கள் நாட்டில் வாழ போகிறாங்களா? நான் ஓப்பனாக சொல்கிறேங்களா, இந்த நாட்டில் ஒரு பொண்ணு தனியாக நடந்து அவங்க வீட்டுக்கு என்னைக்கு போதோ அன்னைக்கு தான் முழு சுதந்திரம் தமிழ்நாட்டுக்கே கிடைக்கும். இதுதான் நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? நாங்கள் இலவசத்தை விரும்பலை, மக்களாக வாழணும், நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். அதற்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன். அதுதான் ஓப்பனாக சொல்லப்போனால், ஒரு பெண் தனியாக நடந்து எந்த வேலைக்கு போயிட்டாலும் சரி, எந்த வேலைக்கு போனாலும் சரி, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி 1 கிலோமீட்டருக்குன்னா அவங்க வீட்டுக்கு எந்த பயமும் இல்லாமல் நடந்து போதோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச முழு சுதந்திரம். இலவசத்தை நம்பி ஏமாறாதீங்க யாரும். உங்கள் ஓட்டு உண்மையான ஒருத்தவங்களாக இருக்க வேண்டும்.